வணக்கம், இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருந்த வழக்கறிஞர் சாதிய மோதலை தூண்டியதாக கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? ASP பல்பீர் சிங் மீதான நடவடிக்கைகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்த மகாராஜன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்படும் காட்சிகள்தான் இது. போலீசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர் கைது செய்யப்பட்டது ஏன்? தென்காசி மாவட்டம் மேலப்பாவூர் பகுதியில் இரு சமூக மக்களுக்கு இடையே மோதல் உருவானது. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் மேலப்பாவூர் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. தொடர்ந்து இரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். எதிர் தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு தரப்பைச் சேர்ந்த சமூக மக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரசேனையின் நிறுவன தலைவர் மகாராஜன் பேச்சுவார்த்தைக்கு சென்றபோது போலீசார் அவரை திடீரென கைது செய்தனர். இரு சமூகத்தைச் சேர்ந்த மக்களிடம் மோதலை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக மகாராஜன் மீது போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். நேதாஜி சுபாஷ் சந்திரசேனையின் நிறுவன தலைவர் மகாராஜனை தொடர்ந்து கணேசன், சந்தனகுமார், பிச்சுமணி, நம்பிராஜன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். கைதான 5 பேர் மீதும் சாதி மோதலை தூண்டும் வகையில் நடந்து கொண்டதாக இந்திய தண்டனை சட்டம் 153வது பிரிவின் கீழ் பாவூர் சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கைதானவர்களை தென்காசி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து தென்காசி நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர் செய்தனர் போலீசார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஐவரையும் வருகின்ற 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். மகாராஜன் உட்பட 5 பேரையும் சிறையில் அடைப்பதற்காக போலீசார் வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். தென்காசி நெல்லை நெடுஞ்சாலையில் சென்றபோது சிலர் போலீஸ் வாகனத்தை வழிமறித்து தாக்குதல் நடத்தினர். மகாராஜனை கைது செய்த போலீசாரை கண்டித்தும் அவரை விடுவிக்கவும் அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். போலீஸ் வாகனத்தை தாக்கியவர்களை பிடித்து தென்காசி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் போலீசார். நடுரோட்டில் போலீஸ் வாகனம் தாக்கப்பட்ட சம்பவம் நெடுஞ்சாலையில் சிறிது பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரசேனையின் நிறுவன தலைவர் மகாராஜன் தான் விசாரணை கைதிகள் பல் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் போலீசுக்கு எதிராக செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதே மகாராஜனை போலீசார் கைது செய்திருப்பது அவரது ஆதரவாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.